இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது இல்லை? என்னடா கெட்டப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா வந்த இடம் அப்படி. இங்கே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தேவஸ்தானம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். நான் உங்களுக்கு கோயில் சுற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ பார்க்க ரூம் எப்படி இருக்குது? இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டன் மேலே இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மவுண்டன் பிளேஸ் ஆக்சுவலி இது. இதில் உங்களுக்கு இந்த ரூம் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்த என்ன நினச்சேன்னா, ஏதோ தண்ணி சவுண்டு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சரி ஏதோ மோட்டர் பம்பு போடுற இடம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி வந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி வந்துட்டு இருந்தேன். உள்ள ஆறு மாதிரி தண்ணி உழுந்துட்டுருக்கு. நான் ஒரு செகண்ட் செம்மையாக பயந்துட்டேன். ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஃபுல்லாக கீழே தண்ணி போயிட்டுருக்கு. பக்குன்னு ஆயிடுச்சு ஆக்சுவலி. பாருங்க, பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் மேலே. மேபி ஏதோ சின்ன சின்ன கடை போடுவாங்க போல். இந்த திருவிழா அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது இந்த இடத்துல சின்ன சின்ன கடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் கோயில். லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா 1300 years ஓல்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து எப்படி நம்புறதுனே தெரியல. என்ன ப்ரூஃப் இருக்குன்னு அது நமக்கு தெரியல. பட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்துக்கு அடியில் ஏதோ ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. விச் மீன்ஸ் இதுக்கு அடியில் ஏதோ வழி இருக்குது, இங்கேருந்து எங்கோ கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவங்க சொல்கிறது எந்த பிளேஸுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
இங்கே பாருங்கள் ஹனுமானோட இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூட அந்த காலத்துலேருந்து இருக்குன்றாங்க, 1300 இயர்ஸ்க்கு பிஃபோர்லேருந்து இருக்குன்றாங்க. இந்த பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த கல்லெல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்காங்கல்ல, என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி இந்த இடத்த டெவலப் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஒர்க் வந்து ஒரு 15 to 20 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு போல் இந்த இடம்லாம். இந்த பாருங்கள். அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணேன், இருங்க, இங்கே பாருங்கள், இது தெலுங்குல எழுதியிருக்கா இல்லை என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஏதோ எழுதுன மாதிரி இருக்குது கல்லில் இந்த வேர்டிங்ஸ். இங்கே பாருங்கள், நாமம் நைட் ஆனால் லைட் போட்டுருவாங்களாம். ஸோ தட் எங்கே கீழே சிட்டியில் எங்கே இருந்தாலும் இது கொஞ்சம் யூனிக்காக தெரிகிற மாதிரி டிஸ்பிளே ஆகிறதுக்காக இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. நாமம். இங்கேன்னு பாருங்க, மொத்த சிட்டியே தெரியுது. லைட் போட்டிருக்காங்கப்பா, ஆக்சுவலி லைட் எரியுது. வர்றது. ஆமாம், லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் டேனால் தெரில ஃபுல்லாக. மேபி நைட் ஆக ஆக கொஞ்சம் ஷைன் அடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எறும்பு மாதிரி தெரியுறாங்க, சின்ன சின்னதாக. அவ்வளோ ஹைட்டில் இருக்கும்ப்பா. அப்பா இங்கே பாரு, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுங்க எவ்வளோ பெரிய பிளேஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மவுண்டனாக இருந்தாலும் சரி, அங்கே போனால் ஒன்று நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வரணும். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. எங்கே போனாலும் யாராச்சும் ஒரு 2 பேர் எழுதி வச்சு சிம்பிளை போட்டு, அது வந்து நல்லா இல்லை. இந்த மாதிரி இடத்துல சுத்தமாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸே இல்லை. எல்லா பிளேஸுமே கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இந்த பாறைகளை தாண்டி போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். கொஞ்சம் ஸ்லிப்பாகி மிஸ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். கோயிலை பூட்டிட்டாங்க, டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே கூட கார்விங்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று இன்னொன்று 3 4-5 நாய்ங்க. ஆமாம் ஒரு அந்த வழி இந்த வழியாக வந்திருக்குமா? வழியா எங்கே இருக்குது? இது எப்படி வந்துச்சு? நோ பாய். பட் ஆனால் சொல்லுவாங்க இப்பெல்லாம் குரங்கெல்லாம் மலையில் தான் இருக்கும். இங்கே கூட ஸ்டெப்ஸ் இருக்குது நடந்து போகிற மாதிரி இல்லை? தண்ணி போயிட்டுருக்கு. இதில் அங்கே மாதிரி ஆஃப் பண்ணவா? ஆஃப் பண்ணிக்கலாம் போதுமா?